எலக்ட்ரிக் ஃபீல்டால் கிராவிட்டியை டிஃபீட் பண்ண முடியுமா? ஒரு ஸ்லோப்பில் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் வந்து ஸ்லைட் ஆகணும், ஆனால் அது அசையவே இல்லை. எப்படி இது பாசிபிள்? இமேஜின் பண்ணுங்கள், ஃப்ரிக்ஷன் இல்லை, சப்போர்ட் இல்லை. ஒரு ஸ்லோப் மேலே இருக்கக்கூடிய பிளாக் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆன மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, ஃபிசிக்ஸ் என்ன? கிராவிட்டி கீழே தள்ளுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே புஷ் பண்ணுது. ஸோ இந்த அல்டிமேட் டக் ஆஃப் வாரில் யார் ஒன் பண்ண போகிறா? கிராவிட்டியா இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்ப்போம். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் தமிழ் சயின்ஸ் டாக் சேனல். டுடேக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கக்கூடிய 1.8 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோப்பில் ஒரு பிளாக் இருக்குது, மெட்டல் பிளாக். ஸோ இந்த மெட்டல் பிளாக் ஃபுல்லி சார்ஜ்டு. ஓகேயா, இந்த மெட்டல் பிளாக் எதால் ஃபில் ஆகிருக்கு? சார்ஜால் ஃபில் ஆகிருக்கு. எப்படி ஒரு வாட்டர் கேனில் வாட்டர் ஃபில் ஆகிருக்கோ அது மாதிரி இதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ஸோ உங்களுக்கு இந்த ஸ்லோப்பு வந்து ஸ்லைட் ஆகக்கூடியது. நார்மலாக வச்சா இந்த ஸ்லோப்பில் இந்த சார்ஜ்டு மெட்டல் ஸ்பேர் பார்த்திங்கன்னா என்னது ஸ்லைட் ஆகும். பட் அதே சமயத்தில் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒர்க் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ அந்த ஸ்லைட் ஆகிற டைரெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்லோப்போட சரிவு இருக்குல்ல, அந்த டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜை இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரிப்பல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டுமே பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்லைட் ஆகக்கூடிய சார்ஜஸ் என்ன செய்யும்? ரிப்பல் பண்ணும். அப்போ டோட்டலாகவே கிராவிடேஷன் ஃபோர்ஸில் கீழே வரக்கூடிய அந்த மெட்டல் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா, அந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்தோடனே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ என்ன நடக்குது? இப்போ ஒருத்தர் உங்களை புஷ் பண்ணுறாரு, அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆப்போசிட் டைரெக்ஷனில் புஷ் பண்ணுறீங்க. ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் பொட்டன்ஷியல் இருக்குது. ஓகே, ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் நகர மாட்டீங்க. ஸோ அதே ஃபினாமினா தான் இந்த இடத்துல ஒர்க் ஆகுது. அதே ஃபிசிக்ஸோட ஃபினாமினா தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது நம்ம 11th படிச்சிட மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து எதை அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அந்த ஃபோர்ஸோட காம்பனன்ட்ஸை அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வர போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஃப்ளோர் மேலே, ஒரு ஸ்லோப் மேலே ஒரு ஆப்ஜெக்டை வைக்கும்போது அது மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால தான் அதுக்கு நார்மல் ஃபோர்ஸே வருது. ஓகே, இப்போ இந்த டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய mg sin θ, தென் பார்த்திங்கன்னா அனதர் ஒன் பார்த்திங்கன்னா -j கேப் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய mg cos θ, ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய cos θ, n பார்த்திங்கன்னா ஒய் டைரக்ஷனில் தான் இருக்குது. ஓகே, அண்ணன் பாருங்களேன், இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது அந்த ஸ்லோப் மூவ் ஆகிறதுக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது. தட் இஸ் QE. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? அந்த ஃபோர்ஸ் காம்பனன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதோட எல்லாத்தையுமே ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஒரு ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணுறோம். அல்டிமேட்டாக அதான் நான் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம இதோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த மூவ் பண்ணக்கூடிய காம்பனன்ட்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mg sin θ i cap எக்ஸ் ஆக்சஸ் டைரக்ஷனில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா QE, இது ரெண்டு தான் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. QE மைனஸ் i cap, இது வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனில் இருக்குது, அதனால் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 0. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்துடும்? mg sin θ i cap மைனஸ் QE i cap இஸ் ஈக்குவல் டு 0. mg sin θ மைனஸ் QE இஸ் ஈக்குவல் டு 0. தென் பார்த்தீங்கன்னா மைனஸ் QE மட்டும் நான் ரைட் சைட் மூவ் பண்ணிடுறேன். ரைட் சைட் மூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ mg sin θ இஸ் ஈக்குவல் டு QE அப்படின்றது கிடைக்குது. இப்போ இந்த டேர்மை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது. Qவை மட்டும் நான் கீழே கொண்டு வந்துட்டேன்னா இஸ் ஈக்குவல் டு mg sin θ டிவைடட் பை Q. தென் ஆன்சர், இந்த Qவை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சாரி இந்த sin θவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, sin θ இஸ் ஈக்குவல் டு h/L. ஓகே, ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போதீசிஸ் சைட். ஓகே, அப்போ இந்த θ பாருங்களேன், இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய θ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன். ஆப்போசிட் சைடு வந்து இந்த ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஹைட்டை சொல்லுது. தென் பார்த்தீங்கன்னா எல்ன்றது லென்த், அந்த லென்த்தை டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல mgh டிவைடட் பை QL அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ப்ரெசன்ட் இன் த
அதாவது இந்த பாக்ஸ் அந்த மெட்டல் பாக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய சார்ஜோட குவான்டிட்டி என்ன, தென் லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிள், தென் பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள், எம்ஜி. ஓகே, எம்ஜி வந்து உங்களுக்கு தெரியும் மேஸ் ஆஃப் த அந்த பாக்ஸ், அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜின்றது கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.